நாடளாவிய ரீதியில் உள்ள மருந்தகங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மருத்துவமனைகள் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன. 2026ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இலங்கையின் மருந்து பற்றாக்குறை முற்றிலுமாக தீர்க்கப்படும் என்று சுகாதார அமைச்சு பலமுறை உறுதியளித்திருந்தது. ஆனால் தற்போது மருந்துகளுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையானது சுகாதாரத்துறையில் ஆழமான நிர்வாக மற்றும் அரசியல் தோல்வியை எடுத்துக்காட்டுகிறது. இந்த பிரச்சினையை தீர்ப்பதை நோக்கமாக கொண்ட பல அமைச்சரவை முடிவுகள் இருந்த போதிலும் எதுவும் வெற்றி பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார்.